தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற பாத யாத்திரை ஆரம்ப நிகழ்வுகளில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் சம்பந்தமாக ஒரு சில விவரங்களை தர விரும்புகிறேன். செல்வச்சன்னதி முருகனிடம் சுமார் 65 ஆண்டுகளுக்கு மேலாக அருகிலிருந்து இணைந்து பல வகைகள் பணியாற்றிய வகையில் அங்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அறிவு அடிப்படையில் இதை நான் சொல்ல விளைகிறேன். இதில் 2 குழப்பங்கள் இருக்கின்றன. ஒன்று பாத யாத்திரை, மற்றது கதிர்காம திருவிழாவுக்கு முருகனை வழி அனுப்புதல். ரெண்டும் வேறுபாடானது. பாத யாத்திரை என்பது முருகனை வழி அனுப்புதல் என்பது கிட்டத்தட்ட செல்வச்சன்னதி ஆரம்பித்த காலத்திலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற விஷயங்களாகும். ஆனால் ரெண்டும் வேறுபாடானவை. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பாத யாத்திரை என்பது கதிர்காமத்து திருவிழாவுக்கு போவதற்காக சென்னதி ஆலயத்திலிருந்து பக்தர்கள் நடைப்பயணமாக திருவோணமலை ஊடாக அங்கால காட்டுக்கூடாக கதிர்காமத்தை சுமாராக திருவிழாவுக்கு முதல் நாள் போய் சென்றடைகின்ற ஒரு நிகழ்வு. இது ஆரம்ப காலங்களில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் உண்மையான பக்தர்களால் எந்த விதமான வேலோ இதுவும் கொண்டு போகாமல் பக்திமயமாக நடைபெற்று வந்தது. காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு நடைபெற்று வருகிறது. ஆட்களும் மாறியிருக்கிறார்கள், பாதைகளும் மாறியிருக்கின்றன, செயல்களும் மாறியிருக்கின்றன. இந்த வேல் போய் அங்கு கதிர்காமத்தில் திருவிழா ஆரம்பிப்பதில்லை. கதிர்காமத்துக்கும் சன்னதிக்கும் உள்ள தொடர்பை காட்டுவதற்காக பல வரலாற்று சம்பவங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் கதிர்காமத்துக்கு வேல் அனுப்புகின்ற விழா. இது கதிர்காமத்துக்கு திருவிழா ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் இரவு இங்கே நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. இது செல்வச்சன்னதி ஆலயம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே நடைபெற்று வருகிறது. அதில் பெரிய பூசைகள், மாலை நேரம் பூசைகள் நடைபெற்று முருகன் வேலையை தாங்கிய குருக்கள் பொதுவாக அன்று வரை ஆலயத்தின் எல்லையை விட்டு வெளியே வருவதில்லை. வேலுடன் வெளிவந்து அவரை மறைத்துத்தான் கொண்டு வருவார்கள். மறைத்து வந்து ஒரு சுமார் 200 அடி தூரத்தில் உள்ள ஒரு அரச மரத்தடியில் வைத்து அந்த வேல் அனுப்பப்படுவதாக தெரிகிறது. அந்த வழியெங்கும் தீபங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு அது பெருவாரியான மக்கள் கூட்டத்துடன் நடைபெறும். அன்று முருகன் அனுப்பப்படும் போது சில விசேஷ பூசைகள், சில விசேஷ அமுதுகள் நடைபெறும். அது கதிர்காமருக்கு முருகன் கேட்டுக்கொண்டபடி நடைபெறுகின்ற ஒரு விழாவாக அது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. அதுதான் உண்மையான வேலை அனுப்புகின்ற விழா. மற்றது கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையாக போகின்ற பக்தர்கள் போகின்ற நிகழ்ச்சி. இடையிடையிலே காலப்போக்கிலே சில மாற்றங்கள் எல்லா இடத்திலும் நடைபெறுவதுண்டு. அதேபோல் இந்த பாத யாத்திரையிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சாமி அனுப்புகிற விழாவில் இந்த மாற்றமும் இல்லை. அது முறைப்படி ஒழுங்காக நடைபெற்று வருகிறது. சன்னதி கோயில் ஆகம வியலுக்கு உட்படாத கோயிலாக இருந்த போதிலும் சன்னதி கோயிலுக்கென்று சில மரபுகள், சில வழிபாட்டு முறைகள், சில கட்டுப்பாடுகள்
இருக்கின்றன. அதை அங்கே உள்ள பூசகர்கள் இயலக்கூடிய வகையில் பேடி காத்து கொண்டு தான் வருகிறார்கள். அங்கே உள்ள பூசகர்களின் நடைமுறைகள் முருகனுக்கு பிடித்திருக்கின்ற காரணத்தினால்தான் செல்வச்சின்னி முருகன் அங்கு பெருமையுடன் வீட்டிருக்கிறார் என்று நம்பி லட்சக்கணக்கான மக்கள் முருகனை சென்று வழிபட்டு வருகிறார்கள். இந்த விடயத்திலே பொதுவாக எல்லா கோயில்களுக்கென்றும் சில பாரம்பரியங்கள் உண்டு, வித்தியாசமான பாரம்பரியங்கள் உண்டு, வழக்க முறைகள் உண்டு, சன்னதிக்கும் உண்டு. அதுகளையெல்லாம் நாங்கள் மற்றவர்கள் மாற்றலாம் அல்லது மாற்ற வேண்டும் என்று நினைப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல. காலப்போக்கில் அங்கு பல மாற்றங்கள் நடந்துதான் இருக்கின்றன. தேவைக்கு ஏற்ப அதை வரவேற்கத்தான் வேண்டும். ஆனால் ஒன்று சில விஷயங்களை மாத்திரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு பெருமைமிக்க பாரம்பரியம் மிக்க ஒரு கோயிலை பற்றி நாங்கள் தவறாக சிந்திப்பது பிழையானதாகும். பொதுவாக கோயில் சம்பந்தமான விடயங்களில் அங்கே அதை நடத்துகின்றவர்களுக்குத்தான் அந்த கோயிலுக்குரிய மரபுகள் தெரியும். இப்போ இந்த விடயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அல்லது இதே மாதிரி ஒரு சின்ன வழிபாட்டு முறைகள் அதுகள் ஒன்றிலேயும் ஒரு மாறுபாடுகள் உருவாகி இருந்தால் அது தீர்க்க வேண்டியது அங்கு உள்ள மூத்த பூசகர்கள் மாத்திரமே. அங்கு அறிவார்ந்த அனுபவம் வாய்ந்த பூசகர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஆறுமுகசாமி ஐயரின் மகன் இப்பொழுது இருக்கிறார், சிவசண்முக ஐயர். பொதுவாக என்னை பொறுத்தவரையில் எல்லா இதுகளையும் ஆறுமுகசாமி ஐயருக்கும் தெரியும், மகனுக்கும் தெரியும். மற்றவர்கள் வயதானவர்கள் இப்போது இல்லை. அவரிடம் இந்த இதை பற்றி ஆலோசித்திருக்கலாம். ஒரு சமாதான முறையிலே ஏதாவது மாற்றங்கள் தேவை என்றால் மாற்றியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் சன்னதி எந்த கோயிலாக இருந்தாலும் அதுகளுக்கென்று சில கட்டுப்பாடுகள் உண்டு. வேறு ஆலயங்களுள்ள அல்லது வேறு வெளியிலுள்ள விக்கிரகங்களையோ அல்லது உருவங்களையோ அவர்கள் ஆலய மூலஸ்தானத்துக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். பொதுவாக வேறு ஆட்களையே அனுமதிப்பதில்லை. அது ஆகம விதிப்படி கோயிலாக இருந்தாலும் சரி, விதியற்ற கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கட்டுப்பாடுகளுக்கு பக்தர்கள் நாங்கள் வழிவிட்டுத்தான் நடைபெற வேண்டும். அதை ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அதிகாரம் பண்ணியோ நாங்கள் உரிமைகளை கேட்க முடியாது. செல்வச்சன்னதி முருகனுக்கு தெரியும் இது சரி என்று. அங்கே நடக்கின்ற சரியோ பிழையோ அவன் பார்த்து கொள்ளுவான். வெளியில் இருப்பவர்கள் மாற்றங்களை கேட்கலாம், அதை உரிய முறையில் கேட்க வேண்டும். அது செய்யானது இருந்தால் நிர்வாகம் அதுக்கு வழிவிட்டு கொடுக்கும். அவர்கள் அங்கு உள்ள பூசாரிகள் பல கட்டுப்பாடுகளுடன் பரம்பரையாக சில விஷயங்களை செய்து வருவார்கள். அவர்களுக்கு சில நினைப்பது போர் அதிகாரம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. ஆகம விதிப்படி நடக்கின்ற கோயில்களில் நாங்கள் எப்படி அங்கே உள்ள பூசாரிகளுக்கு கட்டுப்படுகிறோமோ, அவர்கள் சொல்கிறதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே மாதிரி நாங்கள் வெளியில் நிற்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதுதான் முறை. எனவே இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.